ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி விலாகில், யாமினி பிரபு விலாகில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி புது ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக ரிச்சான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுப்பட்ட உடனே 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சைஸு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி 2 துண்டும், பூண்டு 10 பல்லும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் நம்ம விழுது சேர்க்காமல் இது சேர்க்குறோன்னா, இந்த மாதிரி சேர்க்கும் போது வேறு விதமாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம க்யூபாக இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு பக்கம் என்ன பண்ணுங்கள், சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 5-6 டைம் கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு இறக்கி தனியாக வச்சுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு, நம்ம ரிச்சான டேஸ்ட் வரணும் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்தணும். தேங்காய்லாம் சேர்க்கக்கூடாது, முந்திரி சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி இறக்கி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்மளுடைய கிரேவி மணமாக இருக்கும். அதோட நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா எதுவும் கரிஞ்சு போகாமல் பார்த்துக்குவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணுறோம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் தண்ணியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிரேவி வாசனையாக மணமாகவும் இருக்கும். நம்ம நார்மல் தண்ணி சேர்த்தா அது வராது. அதனால தான் அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி வேக வைக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. நம்மளுடைய சிக்கன் கிரேவி புது ஸ்டைலில் ரிச்சாக இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாமினி பிரபு விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.